Taste the Daily. சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதும் தன்னை அவமதித்து விட்டதாக கூறி பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வெளிநடப்பு. தேசிய கீதம் ஒலிக்காமல் அவமதிப்பு செய்து விட்டதாகவும் அரசியலமைப்பை மதிக்காத ஆட்சி எனவும் சாடல். வாழ்த்துடன் உரையை துவக்க நினைத்திருந்தேன். என்னுடைய மைக்கை ஆஃப் செய்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என ஸ்டாலின் அரசு மீது ஆளுநர் கடும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரிப்பு, பட்டியலின பெண்கள் மீதான வன்முறை அதிகரிப்பு உள்ளிட்ட 13 குற்றச்சாட்டுகளை விலக்கி ஆளுநர் ஆர்.என். ரவி அறிக்கை. தொழில் முதலீடு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள், பட்டியலின வன்முறை, தற்கொலை, கல்வி வீழ்ச்சி, ஊராட்சி தேர்தல், கோயில் நிர்வாகம் உள்ளிட்ட மக்கள் வேதனையில் உரைகள் புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உண்மையை மறைக்கும் அரசு எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி சாடல். பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாததால் மாநிலம் முழுவதும் பல்லாயிரம் ஊராட்சி மன்றங்கள் செயல்படாமல் பிரதிநிதித்துவமின்றி வளர்ச்சி திட்டங்கள் முடக்கம், அடிப்படை வசதிகள் புறக்கணிப்பு, மக்களின் குரல் ஒடுக்கம் என கிராமப்புறங்கள் பாதிப்பு. தேர்தல் அறிவிப்பில் அலட்சியம் காட்டும் நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மை என ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டது பேரதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருட்களில் சிக்கியுள்ள நிலையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை காக்க ஸ்டாலின் அரசு தவறியுள்ளதாகவும் இந்த ஆபத்து மாநிலத்தின் சமூக அடித்தளத்தை குலைக்கும் அபாயம் எனவும் ஆளுநர் எச்சரிக்கை. ஸ்டாலின் அரசு 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் கையெழுத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளதாகவும் ஆளுநர் பெரும் குற்றச்சாட்டு. முதலீட்டு தரவரிசையில் தமிழ்நாடு பின்னடைந்துள்ளதாக கூறி விளம்பர அரசியலை கடுமையாக விமர்சித்த ஆளுநர். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய போது செய்தியாளர்களுக்கான ஆடியோ வீடியோ பதிவு நிறுத்தம். ஆளுநர் பேசும்போது திட்டமிட்டு நேரலை செய்யாமல் அராஜகம் செய்த ஸ்டாலின் அரசு வெளிநடப்பு செய்த பின் நேரலை செய்தது திருட்டுத்தனத்தின் உச்சம் என எழும் விமர்சனம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு. செத்து போச்சு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட்ட நிலையில் கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். ஆளுநர் உரை முன்கூட்டியே எழுதப்பட்டதென திமுக கூறுவது முற்றிலும் பொய் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார்.
திமுக அரசு வழங்கிய அறிக்கையை முழுமையாக வாசித்த பின்னரே அதில் உள்ள குறைபாடுகள் முரண்பாடுகளை ஆளுநர் சுட்டிக்காட்டியதாகவும் உண்மைகளை மறைக்க திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது எனவும் கடுமையாக விமர்சனம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்க விடக்கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. தமிழ்நாட்டில் முழுமையாக கெட்டுப் போயுள்ள சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஆளுநர் செய்தது சரியே எனவும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் பேட்டி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டிக்காத்து வரும் தமிழக அரசு தவறியதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்தோம். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சாராய கடைகள், போதைப் பொருட்கள், கஞ்சா ஆங்காங்கே சந்தாக சாராய கடைகள் உள்ளது. இதையெல்லாம் தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெளியிடம் செய்தோம். சென்னை வேளச்சேரியில் மளிகை போல் டெலிவரி ஊழியரை சரமாரியாக வெட்டிய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தாக்குதல் குறித்த காணொலி நெஞ்சை பதைக்க வைக்கிறது என்றும் இன்னும் எத்தனை முறை இதுபோன்ற கொடூரமான காட்சிகளை தமிழக மக்கள் காண வேண்டும் ஸ்டாலின் அவர்களே என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிதின் நபீனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. நாட்டிற்கான உறுதியான தொலைநோக்கு பார்வையால் அவரது வருங்கால பயணம் வழி நடத்தட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிதின் நபீனுக்கு மருத்துவர் அன்புமணி வாழ்த்து. இளம் வயதில் பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கும் சகோதரர் நிதின் நபீனு பொதுவாழ்வு பணி சிறக்க வாழ்த்துவதாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. பொங்கல் திருநாளுக்கு 850 கோடி ரூபாய் மது வணிகம் நடைபெற்றுள்ள நிலையில் திமுக அரசு ஏழை குடும்பங்களை சீரழிப்பதில் மட்டும்தான் அருவருக்கத்தக்க சாதனை மேல் சாதனை செய்து வருகிறது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். மது விற்பனை ஓராண்டில் 20% அதிகரித்திருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமல்ல எனவும் சமூக சீரழிவின் அடையாளமே எனவும் விமர்சனம். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை என்ற பெயரில் 12,16,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடு ஏற்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு வாசித்து பொய்யுரை என பாமக தலைவர் அன்புமணி கடும் சாடல். இன்னும் சில வாரங்களில் வீட்டுக்கு அனுப்பப்படவிருக்கும் திமுக அரசால் எந்த புதிய திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது எனவும் பொய்களை மட்டுமே முதலீடாக வைத்து ஏமாற்றிய திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் எனவும் அறிக்கை. காங்கிரஸ் கட்சியை சிறைபிடித்து வைத்திருக்கும் குடும்பம் குறித்த கேள்விகள் எழும் என்பதாலேயே அக்கட்சியின் வீழ்ச்சிக்கான மறு ஆய்வுகள் செய்யப்படாமல் இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக தேசிய தலைவராக நிதின் நபீன் பொறுப்பேற்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சியை தவிர்ப்பவர்கள் மட்டுமே நாட்டில் முன்னேறுவார்கள் எனவும் திட்டவட்டம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மதுபோதையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கால்நடை மருத்துவமனை உதவியாளர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரையிலான பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்துவதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணமா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கி இளைஞர் மீது போக்சோ பாய்ந்தது. குற்றங்கள் நடந்த பிறகு போக்சோ சட்டத்தில் கைது செய்வதை விட குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் காவல்துறை மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. விடியாத திமுக ஆட்சியில் சிறார் திருமணங்களை தடுப்பதில் சமூக நலத்துறை மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வீரசோழன் ஐலா ஆற்றங்கரை அருகே வழிநெடுக ரத்தம் சிதறி கிடந்ததில் கொலை செய்யப்பட்டவரின் உடல் தண்ணீருக்குள் வீசப்பட்டுள்ளதா என சந்தேகம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சமீப காலமாக கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கும் இந்த ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்றும் பொதுமக்கள் ஆவேசம். கயத்தார் அருகே மனைவி பிரிந்து சென்ற விரக்தியில் மாமனாரை சாலையில் வழிமறித்து அறிவலால் வெட்டிய மருமகன் சிக்கினார். நாள் தவறாமல் நடைபெறும் வன்முறை மற்றும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு. மதுரை பொன்மேனி பகுதியில் ஜெயிலில் இருந்தபோது தன்னை ஏன் பார்க்க வரவில்லை என கூறி மதுபோதையில் தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்தவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்த 3 பேர் சிக்கினர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் வாழ்வை இழப்பதாக பொதுமக்கள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே 17 வயது சிறுவனை உறவினர்களை அடித்து கொலை செய்த கொடூரம். மாடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை நடந்ததாக தகவல். தூத்துக்குடியிலிருந்து சட்டவிரோதமாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை இலங்கைக்கு கடத்தவிருந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கிடங்காக மாறிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் கோரப்பள்ளியில் சாராயம் காய்ச்ச 10 லிட்டர் ஊறல் போட்டிருந்த நபர் பிடிபட்டார். விடியாத திமுக அரசு டாஸ்மாக் மூலம் வருமானம் ஈட்டுவதில் காட்டும் ஆர்வத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சட்டவிரோதமாக மதுவிற்றவர் பிடிபட்டார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைப்பதாக கூறும் அரசு மறைமுகமாக சந்து கடைகள் வளர்வதற்கு துணை போகிறதா என மக்கள் கேள்வி. திருச்சியில் நிலத்தகராறு காரணமாக கர்ப்பிணி பெண்ணை கண்மூடித்தனமாக தாக்கிய பெண் மற்றும் அவரது 16 வயது சிறுவன் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை, கொலை, கொள்ளை, அடிதடி சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மக்கள் வேதனை. மதுரை LIC கிளையில் தீ விபத்தில் பெண் மேலாளர் இழந்ததாக கூறப்பட்ட நிலையில் நிதி முறைகேடு குறித்து விசாரணை நடத்தியதற்காக அவரை சக ஊழியர் பெட்ரோல் ஊற்றி எரித்தது அம்பலம். விடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறை திறன் இழந்ததால் சிறிதும் பயமின்றி இதுபோன்ற கொடூர கொலைகள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க நகைகள் திருடு போன வழக்கு தொடர்பாக கேரளாவில் சோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. அம்பத்தூர் எஸ்டேட், அம்பத்தூர் மந்த்ரா கோல்டு கோட்டிங் நிறுவனம், வேப்பேரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. களத்திலிருந்து காளை வெளியேறும் அளவிற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாத மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பயிர் போன உயிர்.
சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை பாரிமுனை பேருந்து நிலையம் அருகே 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. போலி வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் எவரும் குறை கூற இயலாத ஆட்சி என கூக்குரல் இடுவதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என மக்கள் சாடல். பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேர்தல் வாக்குறுதி எண் 181 அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் 13வது நாளாக போராட்டம். போராட்டம் ஸ்டாலின் ஐயா மனம் இன்னும் இறங்கலையா? மனம் இன்னும் இறங்கலையா? கேட்கலையா? இன்னும் கேட்கலையா? திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிப்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குற்றவாளிகளைப் போல் கைது செய்த போலீசார். பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 13 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி எண் 181 குறித்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை ஒன்றுதான், நீங்கள் சொன்ன வாக்குறுதி தான். அந்த வாக்குறுதியை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக அரசு ஆணை பிறப்பித்தால்தான் இந்த போராட்ட களத்தை விட்டு செல்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாபுரம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து விபத்து. தகவல் அறிந்து வந்த பெற்றோர்கள் புதிய கட்டடம் அமைத்துக் கொடுத்தால் மட்டுமே குழந்தைகளை அனுப்புவோம் என கூறி அழைத்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக கைது. கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை நிறைவேற்றப்படாத நிலையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஊழியர்களை கைது செய்த விடியாத அரசுக்கு மக்கள் கண்டனம். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். கைது செய்வது நியாயமில்லை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட களப்பணியாளர்கள் சங்கத்தினர் அராஜக போக்கில் கைது செய்யப்பட்டதால் பலருக்கு வாந்தி மயக்கம். கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவோர் மீது திமுக அரசு அடக்குமுறையை கையாளும் நிலையில் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுகிறதா என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313 நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சாலை மறியல் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகள் என்னும் காகிதத்திலேயே உள்ள நிலையில் உரிமையை கேட்டு போராடிய பணியாளர்களை ஸ்டாலின் அரசு அடாவடியாக கைது செய்து அராஜகம்.
சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 26வது நாளாக அறவழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை தரைக்குறைவாக பேசி அரை நிர்வாணப்படுத்தி கைது செய்த காவல்துறைக்கு ஆசிரியர்கள் கடும் கண்டனம். காவல்துறை ஏவி மானபங்கப்படுத்தி போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என ஆசிரியர்கள் திட்டவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்த கோரி மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை குண்டுகட்டாக தூக்கியும் இழுத்து சென்றும் கைது செய்த கொடூரம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு குற்றவாளிகள் போல் நியாயத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முற்பட்டதால் பெரும் பரபரப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை போராட்ட களமாக மாற்றிய ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு. போலி வாக்குறுதி அளித்து பகுதி நேர ஆசிரியர்களை, இடைநிலை ஆசிரியர்கள், களப்பணியாளர்கள் சங்கம், சத்துணவு ஊழியர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் போராட்ட களத்திற்கு அழைத்த பெருமை ஸ்டாலின் அரசை சாரும் என மக்கள் காட்டம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனங்களில் 1020 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்ற வழக்கில் நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு 3வது முறையாக அமலாக்கத்துறை கடிதம். ஆட்சியில் இருப்பதால் விடியாத அரசின் அமைச்சர் KN நேரு மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எந்த வகை நியாயம் என மக்கள் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை கட்டுமான பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு அறிக்கைகளை தமிழில் தயாரிக்க வேண்டும் என்று பட்டய பொறியாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் நெடுஞ்சாலைத்துறை மீது அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு. கமிஷன் மற்றும் முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சத்தாலேயே அறிக்கையை தமிழில் தயாரிக்க விடியாத திமுக அரசு தயக்கம் காட்டுகிறதா என மக்கள் கேள்வி. மத்திய சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்ட சுற்றுலா தலங்களில் மகளிருக்கான பாதுகாப்பு என்ற பட்டியலில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறாததால் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி. தீயசக்தி திமுக அரசு சுற்றுலாத்துறை திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்காமல் மத்திய அரசின் திட்டத்தை புறக்கணிப்பது திமுக அரசு பெண்களுக்கு எதிரான அரசு என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பெண்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம். அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்களே இல்லை என பேசிய விடியாத அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகரில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சதாசிவம் என்பவருக்கு சொந்தமான இடத்தின் தகர செட்டுகளை அத்துமீறி அடித்து உடைத்து சேதப்படுத்திய அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் முருகன். புகார் அளித்தும் ஆளும் கட்சி பிரமுகர் என்பதால் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு.
நாமக்கல் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் உணவு சாப்பிட்ட 5 மாணவிகளுக்கு வாந்தி மற்றும் தலைவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடுதி சமையல் கூடத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தமிழக பாதுகாப்பு விவசாய சங்க நிர்வாகி கைது செய்யப்பட்டதை கண்டித்து விளைநிலத்தில் இறங்கிய விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் மாநில அரசு விவசாயிகளுக்கு பாதுகாப்பா அல்லது கார்ப்பரேட் கம்பெனிக்கு பாதுகாப்பா என கேள்வி. ஸ்வயம் இணையதளம் வாயிலாக AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், அனிமேஷன் உள்ளிட்ட படிப்புகள் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். பணியில் உள்ளோர், வல்லுநர்கள், மாணவர்கள் தங்கள் டிஜிட்டல் மற்றும் புதிய துறை சார்ந்த அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம் என தகவல். கிருஷ்ணகிரியில் தொடர் அடிதடியில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். மக்களுக்கு இடையூறாக அட்டகாசத்தில் ஈடுபடும் இளைஞர்களை கைது செய்யாமல் தங்களின் உரிமைக்காக போராட்டம் நடத்துபவர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலினின் காவல்துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். மதுரையில் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கல்லூரி கட்டப்பட்ட வழக்கில் ஸ்டாலினின் சகோதரர் மு.க. அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு விசாரணை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் நீக்கப்பட்டதற்கு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு நோட்டீஸ். விடியாத திமுக அரசின் முறையான திட்டமிடலின்றி பொங்கல் பரிசாக 500 ரூபாய் தாள்களாக மட்டுமே பணத்தை விநியோகித்ததால் சிறு வணிகர்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் கடும் அவதி. சில்லறை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்பதை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் மொத்த பணத்தையும் 500 ரூபாய் தாள்களாக 3000 ரூபாய் வழங்கியது அதிகாரத்தின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் வீரராகவர் கோயில் அருகே பூக்கடை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 7 மாத கர்ப்பிணி பெண்ணை உருட்டு கட்டையால் தாக்கி திமுக பிரமுகர் அராஜகம். திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வரும் நிலையில் இதுதான் ஸ்டாலின் அரசு பெண்களை பாதுகாக்கும் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை குறுகிய காலம் மட்டுமே வழங்கியதால் 7 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் வாங்க முடியாத நிலை. முறையான திட்டமிடலின்றி முன்கூட்டியே வழங்காமல் பொங்கல் முடிந்த பிறகு பரிசு தொகுப்பு வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என மக்கள் கேள்வி. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து கிராமுக்கு 13,900 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 153 படி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டம். விடியாத திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என திட்டவட்டம். முதல்வர் ஐயா டேம்ல தண்ணி திறந்து வரும்போதே நாங்க மனு கொடுத்து கேட்டப்ப எங்களுக்கு தேர்தல் 153 வாக்குறுதி நிறைவேற்றுங்க, மேட்டூர் மற்றும் தமிழ்நாட்டுல இத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணித்தாங்க அப்படின்னு நாங்க மனு கொடுத்தப்ப கூட இந்த பணிதாமா நடந்துட்டு இருக்கு, விரைவில் நாங்க உங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு அவரே வாயால சொன்னது. இன்னும் 6 மாத காலம் ஆகியும் இன்னும் வரல.
இந்த ஒரு வருட கால 12 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் 11 வாட்டி நாங்க மின்வாரிய தலைவரை நேரடியா போய் சந்திச்சு வாரம் 2000 செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து எங்களுக்கான விடை இன்னுமே தீர்வு கிடைக்கல. திண்டுக்கல் வடமதுரை அருகே பேட்டரி வாகனத்தை சரி செய்து கொடுக்காததால் குப்பைகளை சாலையில் கொட்டி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தூய்மை பணியாளர்களை அனைத்து வகையிலும் வஞ்சிக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்த தூய்மை பணியாளர்கள். பிப்ரவரியில் முழு சம்பளம் வழங்காவிட்டால் வருகை பதிவேடு முறை புறக்கணிக்கப்படும் என தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. இதுவரை தங்களுக்காக ஒரு அறிவிப்பை கூட ஸ்டாலின் வெளியிடாதது வருத்தமாக உள்ளதாகவும் ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் வேதனை. திருவாரூர் அருகே வெள்ளக்குடி பகுதியில் சாலை ஓரத்தில் நாகை மாவட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் சிதறி கிடப்பதால் பரபரப்பு. இந்த சம்பவம் விடியாத அரசின் நிர்வாக சீர்கேட்டையும் தேர்தல் அதிகாரிகளின் மெத்தன போக்கையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக மக்கள் ஆவேசம். நிதியின்றி தள்ளாடும் தமிழகத்தில் குழந்தைக்கு பெயர் வைப்பது போல தினமும் திட்ட அறிவிப்புகள் மட்டுமே வெளியாவதாக மக்கள் விமர்சனம். மாமல்லன் என பெயர் வைத்தால் நீர்த்தேக்கம் உருவாகிவிடுமா என்றும் 350 கோடி ரூபாய் நிதி எங்கே என்றும் கேள்வி எழுப்பும் மக்கள் ஸ்டாலின் விளம்பர அரசியல் மட்டுமே நடத்துவதாக சாடல். 4 ஆண்டுகளில் 60 கோடி ரூபாய் செலவிட்டும் சென்னை பெருநகர் பகுதியின் அடுத்த 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கான 3வது முழுமையான திட்ட அறிக்கை இறுதி செய்யப்படவில்லை என நகரமைப்பு வல்லுநர்கள் புகார். 2026 ஜனவரிக்குள் திட்ட அறிக்கை முழுமையாக வெளியிடப்படும் என அமைச்சர் சேகர் பாபு கடந்த ஆண்டு அறிவித்த நிலையில் திட்ட அறிக்கை தயாரிப்பில் நிலவும் மந்தகதி விடியாத அரசின் நிர்வாக திறமையின்மையின் உச்சமென சாடல்.